அடுத்தது இப்போ லாஸ்ட் வீக் வந்து நான் இது இந்த சேலை வந்து நான் ஆன்லைனில் தான் ஆர்டர் போட்டேன். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டசர் மாதிரியே இருக்குது. இதில் வந்து அது வந்து அதாவதுங்க அது சாரீஸ் வந்து ஆன்லைனில் வந்து அவங்க காட்டும்போது வீடியோஸில் வந்து அப்படியே ஒரு திக்கா சேலையோட அந்த ஸ்டஃப் வந்து நல்லா திக்கா இருக்க மாதிரியும் ஒரு பட்டு கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரியும் தெரியுதுங்க. பட் வந்து நம்ம வந்து இது வந்து 1050 ரூபா அந்த சேலையோட ரேட்டு. இது எடுத்தோன்னே பாருங்க எப்படி இருக்குன்னு அப்படியே சல்லடையா அப்படியே சருகு மாதிரி இருக்குங்க. இது வந்து எனக்கு இது எப்படின்னு தெரில. சரி ஓகே கலர் பிடிச்சிருந்தது அப்படின்னு எடுத்துட்டு பார்த்தா வந்து இது ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது எனக்கு. நம்ம வந்து ஆர்டர் பண்ணும்போது நல்லா அவங்க காட்டும்போது அந்த வீடியோஸில் வந்து நல்ல திக்னஸ் அப்படி ஒரு புடவை விரிக்கும் போது அந்த புடவையோட வெயிட் தெரியும், அந்த திக்னஸ் தெரியும் அவங்க எடுத்து காட்டுறதில்ல. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கும்போது பாருங்க அவங்க காட்டும் போதே இது வந்து இப்படி ஒத்தையில் இப்படி காட்டினாங்க அப்படின்னா நமக்கு வந்து சரி இதோடைய குவாலிட்டி இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சு போயிடும். நம்ம வேணும்னா எடுப்போம், வேண்டாம்னா விட்டுறலாம். பட் அவங்க காட்டும்போது பார்த்தீங்கன்னா அப்படி அதுக்குன்னு தனியாக குவாலிட்டியாக வேற புடவை வச்சுட்டு காட்டுவாங்களா என்னன்னு தெரியல. திக்னஸே இல்லை அப்படியே அந்த மாதிரி இருக்கு. இது ஒன்று பாருங்க, இது வந்து 1050 ரூபாய். இது பாருங்க எவ்வளோ அப்படியே சலடை மாதிரி இருக்கு பாருங்க புடவை. 1050 ரூபாய்க்கான ஒர்த்து கிடையாது இது. அது கொஞ்சம் மனசுக்கு வந்து சங்கடமாக இருந்துச்சு. பட் இது கட்டினா நல்லா தான் இருக்கும். சில கலர் அந்த டிசைனும் அந்த கலரும் நமக்கு பிடிச்சதுனால சரி ஓகே எடுத்தாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, ரிட்டனாக போட முடியும்.